whitening cream. Screen must continuous 6 months ஆச்சு யூஸ் பண்ணி நீங்க cream போட்டீங்கன்னா ஒரு நல்ல வெள்ளையா வந்துடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம்? அதுக்கு முன்னாடி நேற்று தான் பல்லு பிடுங்கினது, கொஞ்சம் பல்லு வலியா இருக்குது. ஸோ ஒரு சைட் மட்டும் வீங்கி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். இதை பத்தி பார்க்க போறோம்டா, ஒரு ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ ஒரு பிராண்டை பத்தியோ நான் இதையுமே சொல்ல போறேன்ல. நான் இந்த மிடில் கிளாஸ்ல இருக்க ஸ்ரீலங்கன் கேர்ள்ஸ், நான் அவங்களுக்கு தான் இதை பத்தி சொல்ல வரேன். ஏனண்டா நாங்க யூஸ் பண்றது எப்படின்னா, ஸ்ரீலங்கன் பிராண்ட்ஸை பெருசா நம்பி வாங்க மாட்டோம். ஏண்டா எங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்னண்டா, ஒரு கொரியன் பிராண்டோ இல்லை ஒரு இந்தியன் பிராண்டோ, அதைத்தான் நாங்கள் எக்ஸ்பென்சிவ்ன்றாலும் காசு கொடுத்து வாங்குறதுக்கு காரணம், நாங்கள் மோஸ்ட்லி ஒரு இன்ஸ்டால பார்க்குறோமோ யூடியூப்ல பார்க்குறோமோ கூட அங்கதான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொரியன் பிராண்ட், நான் என்ன பிராண்ட் சொல்ல, ஒரு கொரியன் பிராண்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க, கிளாஸ் ஸ்கின் வரும் சம்திங். இந்தியன் பிராண்ட்ல SPF 50+++ இருக்குது லிப்ஸுக்கு. அண்டு அதுவே நாங்கள் லோக்கல் பிராண்ட்ஸை தேடி பார்த்தோம்டா சிலது இருக்காது, இல்லாட்டி இங்கேயும் அது ஒரு எக்ஸ்பென்சிவா இருக்கும். இந்தியன் பிராண்ட்ஸை நாங்க சரி பை பண்ணுவோமோ இல்ல வேண்டா, இங்கேத்த ரேட்டுக்கு 6,000 7,000. ஸோ இது எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஒரு மிடில் கிளாஸ்ல, ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ இப்ப நான் அனுபவிச்சது, நான் சர்ச் பண்ணது, நான் இதை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். எல்லாரும் வாங்குறாங்க, எல்லாரும் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு முகம் நல்லா இருக்கு, நீங்க யூஸ் பண்ண வேணாம். அண்ட் ஸ்ரீலங்கால இருக்கிற மோஸ்ட்லி இந்த ஸ்கின் கேர்ன்றதை விட கூட யூஸ் பண்ற வேர்டு என்ன தெரியுமா? வைட்னிங் கிரீம். வைட்னிங் கிரீம் போட்டீங்கன்னா 7 நல்ல வெள்ளையா வந்துடலாம். வைட்னிங் கிரீம் போட்டீங்கன்னா 14 நல்ல வெள்ளையா வந்துடலாம். இந்தியனோ கொரியனோ யாரும் அப்படி நைட் கிரீமோ வைட்னிங் கிரீம் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டதா எனக்கு தெரியாது. ஆனா ஸ்ரீலங்கால இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் என்றதை விட, அந்த ப்ரொமோஷனை விட இந்த டிக்டாக்கோ ஒரு இன்ஸ்டா ஒருத்தருந்தா வைட்னிங் கிரீம், அதுவும் சும்மா விலை இல்ல, 20,000 30,000 ஒரு நல்ல போட்ட வெள்ளையாயிடும். ஆனா அதோட விலையை பாத்தீங்கன்னா 10,500 ரூபாய் அப்படித்தான் மோஸ்ட்லி. ஸோ இதையும் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஓகே, நீங்க வைட்னிங் கிரீம் யூஸ் பண்றீங்க, 7 நாள்ல வெள்ளையா காட்டுதா? ஓகே, வெள்ளையா காட்டுது. ஸோ இதுவே உங்களுக்கு லைஃப் டைம் இருக்குமா என்றுதான் என் கொஸ்டின். இருக்காது. நீங்க அதை திரும்பி திரும்பி வாங்குற மாதிரி அவங்க, ஏண்டா ஒரு தடவை நீங்க 7 நாளே வெள்ளையாயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட வாங்க மாட்டீங்களே. ஸோ அது அவங்களோட மார்க்கெட்டிங். ஸோ நீங்க திரும்ப திரும்ப பை பண்ணி நீங்க அதை பூசினா தான் நீங்க வெள்ளையாவே வருவீங்க. அண்ட் வை நாட் வெள்ளையா இருக்கணும்? எனக்கு தெரியல. வெள்ளையா இருக்கணும் என்றதை விட எங்கட ஸ்கின் டோன்னா நாங்க லைட்ன் அப் பண்ணலாம், லேனை ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்கார்ஸ் இல்லாம டார்க் ஸ்பாட் இல்லாம எங்கட ஸ்கின்னை வச்சிருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். ஆனா எங்களோட ஸ்ரீலங்கன் கேர்ள்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க. வெள்ளையா இருந்தா வடிவா இருக்கும். ஆனா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட ஃபேர் ஸ்கின்னை விட டார்க் ஸ்கின்னை தான் கூட விரும்புவாங்க. பிகாஸ் அதுக்கு மேக்கப் பண்ணா நல்ல வடிவா இருக்கும், அந்த ரீசனுக்காக. நாங்க அப்படி இல்லை. வைட்னிங் கிரீம் என்னத்துக்குனாலும் கடுப்பா வைட்னிங் கிரீம், இந்த கை மூட்டு கருப்பா வைட்னிங் கிரீம், வெள்ளையா வரணுமா வைட்னிங் கிரீம், இப்ப பிங்க் லிப்ஸுக்கும் வைட்னிங், எல்லாத்துக்கும் வைட்னிங். அந்த ப்ளீச்சிங்ல போறதால எங்களோட ஃபேஸ் டேமேஜ் ஆகும். அண்ட் அது ஒரு ஃபைனல் ரிசல்ட்ஸ் தராது, கண்டிப்பா தராது. அதையும் இந்த ஸ்ரீலங்கன் கேர்ள்ஸ் புரிஞ்சு கொள்றாங்க. இங்க பாதி பேர் அதை தான் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்தை கலக்குறாங்கன்னு கூட தெரியல, நாங்க அதை எடுத்து பூசுறோம், வாங்குறோம். அதுவும் சும்மா விலை இல்லை. நான் 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், 30,000 40,000. ஆனா அதையும் காசு கொடுத்து வாங்குறாங்க தான். எனக்கு அது விளங்கல. அது ஓகே, 1 மந்த்ல உங்களுக்கு வெள்ளை ஆகுது, ஆனா அதுவே லைஃப் டைம் இருக்குமாண்டா? இல்ல. அதை புரிஞ்சு கொள்றாங்களா எனக்கு தெரியல. பாட்ட விடுங்க. அண்ட் நான் இப்ப அதை பத்தி கதைக்க வரல. நான் கதைக்க வந்தது என்னன்னா, இப்போ ஒரு ஸ்கின் கேர் யூரோப்பரா யூஸ் பண்ண போறேன். ஒரு நீங்க மிடில் கிளாஸ், உங்களுக்கு ஒரு காசு கொடுத்து ரொம்ப ஒரு விஷயத்த வாங்க இயலாது, அப்படி என்ன செய்யணும் என்றதை நான் சொல்ல வரேன். இது நான் அனுபவப்பட்டது, சர்ச் பண்ணது எல்லாமே. நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். என் ஸ்கின்னுக்கே ஒத்து வராதோ இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, இவங்க வாங்குறாங்க தானே, இது நல்லா இருக்கு, நானும் வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன் பிராண்ட்ஸா இருக்கணும், கொரியன் பிராண்ட்ஸா இருக்கணும், எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு விஷயத்த அதுக்கு பிறகு தெளிவான எனக்கு தெரியல. கேர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன் இருக்கு தானே, கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணணுமா அண்டு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு நல்ல ப்ரொடக்டை வாங்கி யூஸ் பண்றீங்கன்னா கண்டினியூஸா 6 மந்த் ஆச்சு யூஸ் பண்ணுங்க. அதோட ரிசல்ட்ஸ் தெரிய வரணும்னா ஒரு 6 மந்த் ஆச்சு யூஸ் பண்ணணும். என்ன ரீசன்டா, எடுத்தோடனே போட்டு வரதுக்கான வைட்னிங் கிரீம் இல்லையே. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும். ஸோ நாங்கள் அதுக்கு முதல் இருக்க வேண்டியது பொறுமை தான். அந்த ப்ராடக்ட் இப்போ நீங்க இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா சொல்லலை. எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஓகே ஃபைன், இதையே நீங்க தொடர்ந்து கண்டினியூவா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா அதையே பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்கின் என்ன டைப்பை பாருங்க, அதை லைட்னிங் பண்ணாலே போதும். டெய்லி ரொம்ப காசு கொடுத்து வாங்க இயலாது. ஸோ என்ன செய்யணும்? கண்டிப்பா டோனர், கிளென்சர் எல்லாம் யூஸ் பண்ணணுமானா இல்லை. யூஸ் பண்ற ஸ்கின் கேரை கேளுங்க.
ஒரு ஃபேஸ் வாஷ் கிளென்சர் இல்ல ஃபேஸ் வாஷ் வியானோட, அது ஒரு லோக்கல் பிராண்ட். நான் அதை தான் யூஸ் பண்றேன். குட் ப்ராடக்ட், உண்மையாவே யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வந்து செராவே தான் யூஸ் பண்ணணுமோ, சம்திங் கே பியூட்டில தான் நீங்க எடுத்து யூஸ் பண்ணணுமோ இல்லை. ஏன்னா ஃபேஸ் வாஷுக்கு கிளென்சிங்க்கு நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அண்டு கேட்டா, உங்களை நீங்க மிடில் கிளாஸ் இருந்தா ஓகே ஃபைன், இதையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டோனர் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நார்மலா அவ்வளவு டோனர் இருக்குது, மில்க் டோனர் சம்திங் அப்படித்தான் யூஸ் பண்ணணும், அதுதான் இந்த ஃபேஸ் பிரைட் ஆக்குறது இல்லை, அது ஒரு பார்ட் தான். ஓகே, உங்களோட ஹைட்ரேட் ஆக்கும் உங்களோட ஃபேஸை, அதுக்காக நீங்க டோனர் யூஸ் பண்ணலாம். நான் மாய்ஸ்சரைசர் கூட பொன்ஸோட ஃபேஸ் ஜெல், அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நான் யூஸ் பண்றேன். இந்த கெட் ரெடி வித் மீலாம் மோஸ்ட்லி நான் தான் போட்டிருப்பேன், அதை மட்டும் தான் யூஸ் பண்றேன். எந்த பட்ஜெட்டுக்குள்ள என்ன நான் அவ்வளவு காசு கொடுத்து வாங்கியலுமான்னு எனக்கு இயலாது. பட் ஒரு சிரம் உங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளனிக் அசிட்டோ இல்ல சாலிக் அசிட்டோ ஏதாவது ஒரு சிரம் நான் என்ன சிரம்னு சொல்ல வரல, உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன ஓகேவோ நீங்க அது பிராண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுல நீங்க வாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஒரு 3500 4000 இல்ல 6000 நீங்க அதை வாங்கினீங்கன்னா ஒரு 4 to 5 மந்த்துக்கு யூஸ் பண்ணணும், தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அந்த 6 மாசத்துக்குலாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு கேட்டு முடியக்குள்ள அடுத்தது வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த கொக்கோ பேமே இருக்குது, நீங்க அதுல கூட பை பண்ணிக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஈஸி வழியை சொல்றேன். ஓகே, கண்டிப்பா ஒரு சிரம் ஒன்று நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அது எங்களோட ஸ்கின்னுக்கு டைரக்டா ஒப்சர்வ் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு பார்ட் தான். என்ன யூஸ் பண்ணலாட்டி சன்ஸ்கிரீன் மஸ்ட். எனக்கு எந்த ஃபேஸுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருந்தது சன்ஸ்கிரீன். பட் கண்டிப்பா எங்களோட ஃபேஸுக்கு ஒரு சிரம் அண்ட் சன்ஸ்கிரீன், இது ரெண்டு பத்தியும் நான் கதைக்க வந்தேன். இது ரெண்டுமே நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு இப்போ அந்த ஒரு சிரம் பாட்டில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு 3500 கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா ஓகே, ஏன்னா அது ஒரு 3 மாசத்துக்கு போகும். அதுக்கு அந்த 3 மாசம் நீங்கள் காசு சேர்த்துட்டு அடுத்தது வாங்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக சொல்லுவேன், நான் விஷ்கேர்ல சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணேன். த பெஸ்ட் சன்ஸ்கிரீன். எந்த ஃபேஸு ஒரு மாதிரி க்ளோ டேன்லேருந்து ரிமூவ் பண்ணி சீரியஸ்லி எனக்கு ஒரு நல்ல கேம் சேஞ்சர். ஏன்னா நான் ஒரு அடிக்ட் ஆகிட்டேன். அதில் ஒரு ஒயிட் காஸ்ட் இருக்காது, ஒரு ஆஷ் அடிக்காது, ஒயிலியா இருக்காது. இந்த ஃபேஸுக்கு அவ்வளோ எல்லாருமே கேட்டவங்கன்னுட்ட என்ன யூஸ் பண்றான்னு. நான் அதைத்தான் யூஸ் பண்ணேன். அதோட ஒரு சிரம் யூஸ் பண்ணேன். நான் அந்த சிரமை பற்றி என் யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த சிரமை யூஸ் பண்ணேன். அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். அதாவது எக்ஸ்பென்சிவான ப்ரொடெக்ட் போறாலும் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் சன்ஸ்கிரீனில் SPA 50++ இருக்கிற மாதிரி ஒரு சன்ஸ்கிரீனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களது சம்மர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொளுத்தி போடும். அந்த டைமில் 30+ அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. 50+ல நல்ல ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ கண்டிப்பா ஒரு சிரம், ஒரு சன்ஸ்கிரீன். ஸ்ரீலங்கன் கேர்ள்ஸ் வைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க திரும்பின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஓகே ஃபைன், நானே அனுபவப்பட்டிருக்கேன். என்ன விஷயம் வேண்டாம், இந்த உதாரணத்துக்கு நடக்கும் ஆர்டினரி பிராண்ட் ஃபேக் ப்ராடக்ட் இங்கே விற்கிறாங்க. ப்ராடக்ட் வாங்கினா எனக்கு அது எந்த எஃபெக்ட்டுமே காட்டல, ஏதோ தண்ணி எடுத்து ஊத்துன மாதிரியே இருந்துச்சு. அது ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படியே அடிக்கிறாங்க. நம்ம பிராண்டா இருக்கட்டும், இந்த ஃபாரின் பிராண்டா இருக்கட்டும், ஃபேக் ப்ராடக்ட் நிறைய இருக்கு. அவங்க யூஸ் பண்றாங்க, இவங்க யூஸ் பண்றாங்கன்னுட்டு நீங்களும் அதை போய் வாங்கிட்டு இப்ப விலை குறையெல்லாம் நிறைய நீங்க ஃபேஸ்புக் பேஜ் திறந்தாலே நீங்க அதை பத்தி சர்ச் பண்ணாலே நிறைய வரும். சரி, அவங்க எஃபெக்ட் காட்டாது. நீங்க அவங்க யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேசணும் இல்லையே, எங்களோட ஃபேஸை தான் நாங்க பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்காம இந்த கொரியன் பிராண்டுக்கு ஒரு பேஜ் இருக்கு, எக்ஸோ சம்திங், நான் உங்களுக்கு போறேன். இதுல அந்த பேஜ் வந்து டைரக்டாவே கனெக்ட் வந்தது. ஸ்ரீலங்கனுக்கு அந்த இருக்கிற பேஜ் அது. அதை விட 2-3 பேஜஸ் இருக்குது. நான் வேணா ஆட் பண்ணி விடுறேன். எனக்கு தெரிஞ்சு 1-2 இருக்குது. ஸோ அங்க வாங்குங்க. கொக்கோ பேமெண்ட் எல்லாம் அவைலபிள். ஸோ நீங்க அதிலேயே பை பண்ணிக்கொள்ளலாம். அதை விட்டு இந்தியன் பிராண்ட்ஸ்லயும் நிறைய பேஜ் இருக்கு. நான் ஒரு 2-3 பேஜ்ல இப்ப வாங்குறேன் நான். ஓகே, அவங்க டைரக்டாவே எடுத்து தராங்க. ஸோ இந்தியன் பிராண்ட்ல ஃபேக் இல்ல, இருந்தாலும் கவனம். ஏன் கவனம் என்று சொல்றேன்னா, காசு உங்களோடது, நீங்க தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் ஸ்கின்ல என்ன அவங்க ஃபேக்னு சொல்லி என்ன ப்ராடக்ட் போட்டு உங்களுக்கு தாராங்கன்னு எனக்கு தெரியாதானே. ஸோ கவனம் கேர்ள்ஸ். நானே இதை பத்தி கதைக்க வந்து நானுண்டா, எல்லாருமே ஸ்கின் கேர்ல இந்த பிராண்டை பத்தி அந்த பிராண்டை பத்தி சொல்றாங்க. ஏன்னா நாங்க மோஸ்ட்லி பாக்குறது வந்து இந்தியன் யூடியூப்ஸ் தான். நானுமே அதான் பாக்குறேன். அதை பார்த்தா இன்ஃபுளுன்சர் ஓகே. ஏன்னா அங்க 299 ஒரு விஷயம் இங்க வந்து 3500 4500 இருக்கு. ஸோ அதாலே சில பேர் வைட்னிங் கிரீம் இதுக்கு பரவாயில்ல யூஸ் பண்ணிட்டு போறாக்களும் இருக்கு. கண்டிப்பா வைட்னிங் கிரீம் ஒரு லாங் டேர்முக்கு இருக்குமாண்டா இல்ல. ஸோ ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணுங்க. விருப்பம், பட் நான் சொல்றது இந்த கடமை. ஸோ ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் அதை விட நீங்க யூஸ் பண்ண போறது வந்து
கண்டிப்பா ஒரு சன்ஸ்கிரீனையும் ஒரு சிரமையும் வச்சு யூஸ் பண்ணுங்க. அது அது ரெண்டும் கண்டிப்பா உங்களோட ஸ்கின் கேர்ல ஆட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா இப்ப அதை யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்க்கு கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட விசிபிள் எஃபெக்ட் நீங்களே பார்க்கலாம். நான் அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இதை பத்தி ஓப்பனா சொல்ல வந்தேன்டா, எனக்கு சொல்றதுக்கு யாருமே இல்லை. நான் என் ஃப்ரெண்டோ தேடி எடுத்து ஒரு விஷயத்த நாங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் ஆகி ஏமாந்துபட்டு இருந்து அதுக்கு பிறகு ஓகே ஒரு இது ஃபைன், இதுதான் இவ்வளவுதான் என்றதை நாங்க புரிஞ்சுக்கொண்டு ஓகே நாங்க அவ்வளவு எக்ஸ்பென்சிவா வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க இருக்கோம். ஸோ அதனால நாங்க அதை இப்போ ஒரு நல்ல ஒரு 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 பாட்டுல வந்துட்டோம். ஓகே ஸ்கின் கேர்ல இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு இருந்தா போதும், அதை இந்த ஸ்கின்னும் அக்செப்ட் பண்ணும். என்ன விஷயம் தான் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா மஸ்ட். அது என்ன பிராண்டட், நான் என்ன பிராண்ட் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பிடிச்ச என்ன பிராண்டாலும், ஆனா 50+ அந்த ப்ரொடெக்ஷனை நீங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் ஒரு நல்ல சிரம் உங்களோட ஃபேஸ், ஒரு சிரம், எல்லா சிரமும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சிரம் விட்டமின் சியோ ஏதாச்சும் ஒரு சிரம் விட்டமின் சி, ஆனா கண்டிப்பா இந்த சிரங்கள் யூஸ் பண்ணா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அதுதான் மஸ்ட். நாங்க அதை கவனிக்கிறதே இல்லை. அதனால மேபி எங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகுதோ தெரியல. ஸோ கண்டிப்பா ஒரு சிரம். அண்ட் நீங்க வாங்குற சிரம், பாக்குற சிரம் ஒரிஜினலா அண்ட் பார்த்து வாங்குங்க. ஏண்டா ஏமாறாதீங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அண்ட் கண்டிப்பா இதை பத்தி ஓப்பனப்பா எல்லாரும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க பாக்குற யாருமே இந்தியனாக்கள் இந்தியன்ஸை பத்தி ஐ மீன் அவங்களோட நாட்டுல இருக்கிறவங்கள பத்திக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணதான் கேட்பாங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்க. இனி வர்ற ஆக்கள் மிடில் இருந்து பாக்குற எந்த ஒரு கேர்ள்ஸுமே இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, கண்டிப்பா ஒரு சன்ஸ்கிரீனையும் சிரமம் மட்டும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பார்த்து ஏற்ற மாதிரி நீங்க ஸ்கின் ஐ மீன் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டீங்கன்னா மிச்சம் நீங்க நார்மலா லோக்கல் பிராண்ட்ஸ் கண்டிப்பாவே சொல்லலாம். லோக்கல் பிராண்ட்ஸ்ல நிறைய நல்ல 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 ப்ராடக்ட் இருக்கு. வியானா இருக்கு, விவ்யா இருக்குது. நான் விவ்யாட சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணான் ஓகே தான், பட் அதுவும் ஒரு ஆஷ் அடிக்குது. அது ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன். ஆனா நான் அதை நார்மலா வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்றேன். விட்டமின் சி இருக்கு, அவங்களோட நல்ல ப்ராடக்ட், அவங்களோட ஸ்க்ரப் நல்ல ஸ்க்ரப். வியானாட எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பர். உண்மையாவே நல்ல நல்ல ப்ராடக்ட் அது இருக்குது. கண்டிப்பா எங்களோட லோக்கல் பிராண்ட்ஸையும் கைவிட்டுறாதீங்க. அதுவும் நல்ல பிராண்ட்ஸ் இருக்கு, நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாலும் அதை ஒரு கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு 6 மந்த்துக்கு யூஸ் பண்ணுங்க. அண்ட் நம்பி ஏமாறாதீங்க கேர்ள்ஸ். காசுன்றது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் கஷ்டப்பட்டு தான் நீங்களும் அதை எடுக்கிறீங்க. அண்ட் ஸ்கின் ரொம்ப முக்கியம். இதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை கெடுத்துக்கொள்ளாங்க. இப்போ நல்லா இருக்கு, 7 நாளைக்கு 8 நாளைக்கு நல்லா இருக்கும். அண்ட் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஐ மீன் வைட்னிங். அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பா இவ்வளோ நல்ல வடிவா இருக்கும். ஆனால் அவங்க அந்த க்ரீமை மட்டும்தான் யூஸ் பண்ணி வெளியே வந்தாங்கன்னு நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? மேபி அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம், கொலாஜன் பவுடர் எடுத்துருக்கலாம். எவ்வளோத்துக்கு நாங்கள் ஸ்கின்னை பார்க்குறோமோ அவ்வளோத்துக்கு இன்டேக் பண்ணணும். நாங்கள் அதை பார்க்குறதே இல்லை. ஸோ அவங்க அதை எடுத்துருக்கலாம். நீங்கள் அதை தெரியாமல் வாங்கி போட்டு எனக்கு அவங்களமே வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கலாது. திரும்பியும் சொல்லிட்டேன், 800 கூட வைட்னிங் க்ரீம் இருக்கு. அது நல்லதான்னு கேட்டால் வைட்னிங் க்ரீமே நல்லது இல்லை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி ஒரு விஷயத்துல யூஸ் பண்ணீங்கன்னா இல்லை. அண்ட் எனிவே நான் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட கலைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டாடா பாய் பாய். இன்னும் நல்ல வீடியோஸ் வேணுமெண்டா என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் வீடியோஸ் வேணுமெண்டா என்னோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க guys. Bye.